அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 19/5/2025 பார்த்தீங்களா அங்கன்வாடிக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்துருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு எப்படிலாம் இன்டர்வியூ கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணும்போது அவங்களுடைய மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நடந்தது ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா நடந்த இன்டர்வியூ கொஸ்டின் பற்றி தான் நான் பார்க்குறோம். அடுத்த ஆஃப்டர்நூன் என்ன நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 1 மணி வரைக்கும் அவங்களுக்கு இன்டர்வியூ இருந்திருக்கு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே 9 மணிக்கே பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு தான் சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 9 மணிக்கே போயிருக்காங்க. போயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே தான் உட்காந்துருக்குறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா உள்ள கூப்பிடல. இவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே தான் உட்காந்து இருந்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9:45 9:50க்கு தான் பார்த்தீங்கன்னா உள்ள கூப்பிடுறாங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உள்ள கூப்பிட்டு தான் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு அந்த 10 மணி முன்னாடி 9:45 வராதவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் 10 மணிக்கு மேலே வந்தவங்க யாரையுமே பார்த்தீங்கன்னா உள்ள விடலையா. அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்பயே பார்த்தீங்கன்னா நிராகரிச்சுதா சொல்றாங்க. அதனால இதுல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாம பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு அங்கே இருக்கணும். 10 மணினா முன்னாடியே ½ அன் ஹவர் 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் போயிருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களை முன்னாடியே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துக்கிறீங்களா இல்லைன்னு செக் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 9:45 10 மணிக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களே நிராகரிச்சிடுவாங்க. இவ்வளோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே போட்டு பண்ணி இதுக்கு டைமிங்க்கு போகலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நமக்கே தெரியும். அதனால் உடனே டைமிங்க்கு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்களா உள்ள கூப்பிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா உள்ள கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்துக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ணாங்களாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட பார்த்தீங்கன்னா எல்லாமே நகல் எடுத்து அட்டஸ்டேட் பண்ணி அனுப்பியிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா டூப்ளிகேட்டாங்கிறது வெரிஃபிகேஷன் பண்ணாங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா டிசி மாற்று சான்றிதழ் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணாங்களாம். 10th 12th மார்க் சீட்டு கேட்டாங்களாம். சாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கேட்டாங்களாம். அதே மாதிரி ஆதார், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே கேட்டாங்களாம். இந்த இதில் இருக்கக்கூடிய நம்பர் வச்சு அவங்க கவர்மெண்ட் டேட்டா பேஸோட பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணாங்களா. வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு மாற்றுத்திறனாளி இருக்கிறீங்க அவங்களுக்கும் கேட்டாங்களாம். அதேமாரி விதவை கணவராக கைவிடப்பட்டவர் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் கேட்டாங்களாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டாங்களாம். இன்டர்வியூக்கு அனுப்புனதுக்கு மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்டாங்களாம். அது எந்த மாதிரி இருக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா 1 by 1 சொல்கிறேன். இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ரிலேட்டடாக தான் கேட்டாங்களாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிற்கும் விண்ணப்பித்த மையத்துக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள தூரம் எவ்வளோன்னு கேட்டாங்களாம். நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் விண்ணப்பத்தில் ஒன்று போட்டிருப்பீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் நிராகரிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் நம்ம என்னென்ன பூர்த்தி செஞ்சோம் எல்லாமே நம்ம இதில் மைண்டில் வச்சிருக்கணும். கேட்டது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா விண்ணப்பத்தில் எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ அது இது மேட்ச் ஆச்சுன்னா ஓகேன்னு சொன்னாங்களாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்களா போஷன் அபியான் திட்டம் பற்றி கேட்டாங்களாம். போஷன் அபியான் திட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். போஷன் அபியான் திட்டங்கிறது பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து திட்டம்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஊட்டச்சத்து, குழந்தைங்களுடைய ஊட்டச்சத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறது. கர்ப்பிணி பெண்கள், பிறந்த குழந்தையோடைய பார்த்தீங்கன்னா எடை விகிதம், அதே மாதிரி ரத்த சோகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை விகிதத்துவம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைக்கிற விகிதம் பார்த்தீங்கன்னா குறைக்கணும். இந்த திட்டத்தோட நோக்கம். இதோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனி வீடியோவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்க்காதீங்க, நீங்கள் போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போஷன் அபியான் திட்டங்கிறது ஒரு முக்கியமான திட்டம். அதனால பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுட்டு போங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இன்னைக்கு காலையில் கேட்டக்கூடிய எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் சொன்னது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்டுக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கேட்டக்கூடிய எல்லா கொஸ்டினுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ்னா என்னன்னு கேட்டாங்களாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பதில் சொன்னாங்களாம், இன்டகிரேட்டட் சைட் டெவலப்மெண்ட் சர்வீஸ்ன்னு சொன்னாங்களாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா ஃபுல் விரிவாக்கம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கு தாய்மார்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் நல்லா ஊட்டச்சத்தோடு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுத்து அந்த விகிதத்தை பார்த்தீங்கன்னா குறைப்பதன் நோக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
அங்கன்வாடி குழந்தைங்களுக்கு வரும்போது அவங்களுடைய ஊட்டச்சத்து அளவு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்து மாவு இதெல்லாம் ஊட்டச்சத்து மாவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லிங்க. அவங்க சொன்னதான் நான் சொல்லிக்கிறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர்ஸ் இதே தான் கொடுக்கணும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமாக கொடுக்கலாம். நீங்கள் ஐசிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், ஐசிடிஎஸ் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம சொல்லலை, இது கேட்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வரல. இத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த நம்மளுடைய மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 106வது பிறந்த நாள் 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மகாத்மா காந்தி பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1869. ஆனால் தொடங்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1975. 106வது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுயவிவரம், அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த சுயவிவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் கேட்டாங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஆகலையான்னு கேட்டாங்களா. மேரேஜ் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனத சொன்னாங்களாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சான். மேரேஜ் ஆயிடுச்சு, சரி உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு சொல்லி கேட்டாங்களாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 குழந்தைங்கன்னு சொன்னாங்களாம். ஆண் ஒன்று பெண் ஒன்று சொன்னாங்களாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க. உங்களுடைய குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு அனுப்பி படிக்க வச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூல் இந்த மாதிரி அனுப்பியிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணீங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு தான் அனுப்பி படிக்க வச்சாங்களாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு நீங்கள் அனுப்பி படிக்க வச்சிங்க, சரி அந்த அங்கன்வாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உணவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். நல்லா நோட் பண்ணிங்க. எங்கே சுற்றி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் வருது நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த மாதிரி ஆன்சர் கொடுத்தாங்கன்னா முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் கொடுத்தாங்க. அந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கொடுத்தாங்க. அதேமாதிரி திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியோட கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்தாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியாம், புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா புளி சாதம், வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கலவை. சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லீவாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலவை சாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த மாதிரி சொன்னாங்க. இந்த உணவு பட்டியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகும். அந்தந்த ஏரியா பொறுத்து அங்கன்வாடியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் முழிக்கிறதோட இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இதே தான் போடுவான்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது இது தப்பாகவே இருந்தாலும் அவங்களுடைய மனசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஓகே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா நோட் பண்ணிக்கங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலுமே வந்து பார்த்தீங்களா தப்போ ரைட்டோ கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கியாச்சு, உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து நீங்கள் அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்ததுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் கொடுத்தாங்கன்னா தினசரி வந்து பார்த்தீங்கன்னா வருகை பதிவேடு குழந்தைங்களா இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், அங்கன்வாடி உதவியாளர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருகை பதிவேடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதிவு செஞ்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கற்பிப்புதல், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கற்பிப்பேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த குழந்தைங்களுக்கு சத்துமாவு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து உருண்டை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பயிர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு ஷார்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி ஒரு உருவத்தை உருவாக்கி அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்களாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு சொல்லி அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது புது விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்வேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த ஆரோக்கியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்காணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா, அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குதா, பிறக்கக்கூடிய குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதா, அவங்களுடைய ஊட்டச்சத்து எப்படி, டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்களா, டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவுலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி டீச்சரோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, கேட்ட கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் போட்டு நான் மேல் அதிகாரிக்கு அனுப்புகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரோதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்டா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறத நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூஷன் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கன்னு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறீங்க, ஆரம்பத்தில் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேனலில் வந்துக்கூடிய எல்லா வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்துக்குது. அதனால வந்து பார்த்தீங்களா நாளைக்கு இன்டர்வியூ நடக்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எந்த மாதிரி இன்டர்வியூ நடந்துச்சு எல்லாமே நம்ம சேனல் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.